இன்றைக்கி நம்ம கிரானி ஸ்கொயரோட தேர்ட் ரோ பார்க்கலாம். அதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கிரே கலர் த்ரெட்டை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், அதாவது நம்ம இந்த கிரானி ஸ்கொயரில் யூஸ் பண்ணுற எல்லா கலரையும் எந்த ரோவில் வேணாலும் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பிங்க் கலர் சென்டரில் போட்டிருக்கேன். ரெண்டாவது சென்டரில் ஒயிட்டு, அப்புறம் ரெண்டாவது பிங்க்கு, இப்போ மூணாவது கிரே கலர் ஆட் பண்ணுறேன். நான் எப்படி இந்த கிரானி ஸ்கொயரில் த்ரெட்டை ஆட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு டைம் பாருங்கள். த்ரெட் இந்த மாதிரி மேல் பகுதிக்கு எடுத்துட்டு சாதாரணமாக போடுற ஒரு நாட்டு தான் போடுறோம். இந்த மாதிரி நாட் போட்ட அப்புறம் ஒர்க்கிங் யானை இந்த மாதிரி கையில் சுற்றிட்டு இடது கையில் சுற்றிட்டு இந்த த்ரெட்டை இந்த மாதிரி நீடில் வச்சு வெளியே எடுக்கணும். இப்போ ஒரு லூப் மாதிரி எடுத்துருக்கோமா, எடுத்த அப்புறம் 3 செயின் போடணும். இதில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் ரோவுக்கும் எல்லாமே இதில் டபுள் குரோஷே தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பேஸில் ஃபுல் டபுள் குரோஷே அப்படி யூஸ் பண்ணுவோம். இதில் ரெண்டாவது ரோவில் டபுள் குரோஷே எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, ஜஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ண மாட்டோம், லூப் மட்டும் எடுத்து லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதில் என்ன செய்யணும்னா, அதே மாதிரி டபுள் குரோஷேக்கு ஏற்ற மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை மேலே ஒரு லூப் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஃபஸ்ட் 3 லூப் இருக்கும்ல, அதில் ஃபஸ்ட் 2 லூப் வழியாக த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். எடுத்தாச்சா? அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த லூப் எடுக்கிறோம். எடுத்து மறுபடி த்ரெட்டை நீடில் வழியாக வெளியே எடுத்து இப்போது 2 லூப். இப்போ மறுபடியும் 3 லூப் நம்மளுக்கு இருக்கும். மறுபடியும் அகெயின் நான் த்ரெட்டை யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டு லூப் எடுத்து இப்போவும் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட் 2 லூப் மட்டும் எடுக்கணும். இப்போ 4 லூப் ஆகிட்டா மொத்தம் 5 லூப் வரணும். அகெயின் யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே லூப் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் 2 லூப் வழியாக த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இப்போ 5 லூப் வந்துட்டு மொத்தம் இந்த ப்ரொசீஜர் 4 டைம் செய்யணும். 4 டைம் செய்யும்போது நம்மளுக்கு 5 லூப் கிடைக்கும். இப்போது த்ரெட்டை மொத்தமாக அந்த 5 லூப் வழியாக எடுத்துட்டு 2 செயின் போடணும். 1 2 செயின் போட்டாச்சா? இப்போ அடுத்த கேப்பில் நம்ம செய்யலாம் இந்த ப்ரொசீஜரை. அடுத்த கேப்பில் எப்படி செய்யணும்னு பாருங்கள். அகெயின் அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி அடுத்த கேப்பில் யான் ஓவர் பண்ணி த்ரெட்டை நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை மேலே எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கும். நம்ம டபுள் குரோஷேக்கில் ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுப்போம், அகெயின் 2 லூப் கிடைக்கும், அந்த 2 லூப் வழியாக எடுப்போம். இங்கே ஃபஸ்ட் 2 லூப் வழியாக மட்டும்தான் எடுக்கணும், மீதி உள்ள 2 லூப் அப்படியே இருக்கும். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இப்போவும் 2 லூப் வழியாக எடுக்கணும். எடுத்த பிறகு பார்த்தா 3 லூப் இருக்குதா, நம்மளுக்கு மொத்தம் 5 லூப் வரணும். அதனால நான் 4 டைம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அகெயின் யான் ஓவர் பண்ணி நீடில் அதே சேம் பிளேஸில் விட்டு நீடில் எடுக்கும்போது ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. இப்போ 4 லூப் கிடைக்கிது. 3 டைம் செஞ்சுருக்கேன், 4 லூப் கிடச்சிருக்கு. அகெயின் யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை மேலே எடுக்கணும். இப்போ 5 லூப் வந்துட்டு இந்த 5 லூப் வழியாக மொத்தமாக த்ரெட்டை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இங்கே 2 செயின் போடணும். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதாவது இந்த 2 பஃபர் ஸ்டிச்சுக்கும் கேப்பில் போடணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி இந்த 2 கேப்பில் நீடில் உள்ளே விட்டு நீடில் உள்ளே விடும்போது எக்ஸ்ட்ரா யான் நீடில் மேலே இருக்கணும். த்ரெட்டை இப்படி வெளியே பெரிய லூப்பாக எடுக்கிறோம். எடுக்கும்போது ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. எடுத்த அப்புறம் 2 லூப் மீதி இருக்கும். மறுபடியும் அகெயின் யான் ஓவர் பண்ணி சேம் கேப்லேயே விட்டு த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கும்போது அகெயின் 2 லூப் வழியாக எடுக்கணும். அகெயின் யான் ஓவர் பண்ணி நான் நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். 2 லூப். இப்போ 4 லூப் வந்துட்டா 4th டைம் விடும்போது தான் நமக்கு 5 லூப் கிடைக்கும். யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. எடுத்த அப்புறம் மறுபடியும் லாஸ்ட் டைமும் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் 2 லூப் வழியாக
எடுத்துக்கணும். எடுத்த அப்புறம் தான் மீதி 5 லூப் இருக்கும். இப்போ த்ரெட்டை மொத்தமாக இந்த 5 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். எடுத்தாச்சா? எடுத்த அப்புறம் எத்தனை செயின் போடணும்னா 2 செயின் போடணும். இதுவும் ஒரு வித பஃபர் ஸ்டிச் தான். இங்கே வந்து நான் ஒரு செயின் போட்டேன், இங்கே 2 செயின் போடணும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுதான் தேர்ட் ரோ. பாருங்க, யான் ஓவர் பண்ணி நீட்டில் உள்ள விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. இதை இப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் முடிக்கும்போது நான் சொல்கிறேன். இந்த ப்ரொசீஜரை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். இங்கே எல்லாமே நான் டபுள் க்ரோஷே தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதை எப்படி இன்கம்ப்ளீட்டாக பஃபர் ஸ்டிச் போடுங்கிறதான் முக்கியம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வரும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி நான் 2 செயின் போட்டாச்சு. லாஸ்ட் பஃபர் ஸ்டிச் போட்டது அப்புறம் இதை கொண்டு எதில் அட்டாச் பண்ணோன்னா அந்த பஃபர் ஸ்டிச்சுக்கு மேலே இருக்க இந்த இடத்துல, அதாவது இந்த கேப்பில் கிடையாது, இந்த பஃபர் ஸ்டிச்சுக்கு மேலே இருக்க இந்த செயினில் உள்ளே விட்டு த்ரெட்டை இந்த ஒர்க்கிங் ஆனால் அது வழியாக வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்க இந்த செயின் வழியாகவும் வெளியே எடுத்துடணும். இன்னொரு டைம் சொல்லி கொடுக்குறேன். இதில் நம்ம இப்படி 2 செயின் போட்டிருப்போம். லாஸ்ட்டாக அந்த 2 செயின் போட்டு முடித்த அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுன்னா, இந்த பஃபர் ஸ்டிச்சுக்கு மேலே இருக்க இந்த செயினில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். எடுத்து இந்த செயின் வழியாக வெளியே எடுத்துட்டு அந்த அப்படியே லாஸ்ட்டாக செயின் போட்ட அந்த லூப்புக்குள்ளே அப்படியே எடுக்கணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சு. போட்டுட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு லென்த் விட்டு கட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.